மயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பான ஒரு ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாயன் மயம் பார்க்கின்ற உங்க வாழ்க்கையில நரசிம்மருடைய விஷ்ணுமாயுடைய பரிபூரணமான ஆசி கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். அந்த வகையில மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் அறிவும் திறமையும் இருந்தாலும் கூட சில காட்டங்களில் நம்ம தவித்து போகின்றோம். என்ன செய்வது என்று ஒரு நிலை குலைந்து போகிற ஒரு காலகட்டம் தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது மனிதனுடைய மனம் இறைவன் சார்ந்த ஜோதிடத்தை நாடுகின்றது. அந்த வகையில பார்க்கும் பொழுது நவ கிரகங்கள்ல இந்த சோனி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் தேவகுருவுக்கு இணையாக ஒரு பலம் வாய்ந்த ஒரு கிரகம் எது என்று பார்த்தால் சுக்கிரன். ஒரு மனிதன் பொன்னையோ பெண்ணையோ மண்ணையோ சம்பாதித்தாலும் கூட அதன் மூலமாக அருமையும் பெருமையும் அனுபவிக்கிற ஒரு சந்தர்ப்பம் கடத்திரகாரகன் சுக்கிரன் ஒருவனே தரக்கூடியவர். என்னுடைய அனுபவத்துல சுக்கிரன் ஒருவன் தான் சிறப்பாக நலமாக அமைந்து விட்டால் நல்ல நற்பலங்களை தரக்கூடிய ஒரு கிரகம், இழந்ததை திரும்ப பெறக்கூடிய நிம்மதி தரக்கூடியதுதான். அந்த வகையில பார்க்கும் பொழுது நோயற்ற வாழ்வு, நிறைவான நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இந்த காலகட்டத்துல மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் விரைவு இருக்கின்றதை ஒழிய விவேகம் இல்லை. அந்த வகையில பார்க்கும் பொழுது சுக்கிரனுடைய பயிற்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட நாம் கவனிக்கணும். இப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2.5 வருட காலம், குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 1.5 வருடமாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சியை தான் நான் மாயன் மயன்ல சொல்லிட்டு வரேன். மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க. என்னுடைய விஷ்ணுமாயுடைய ஆசி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. அந்த வகையில தொடர்ந்து இதை நீங்க பார்த்துட்டு வரணும். ஏன்னா இந்த சுக்கிரனுடைய பயிற்சியினுடைய சிறப்பு தான் இது. ஒரு கையேடு மாறு வாழ்க்கைக்கு ஒரு துணை மாதிரிதான். கலங்கி நிற்பவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போன்றது. திசை தெரியாமல் இருப்பவருக்கு ஒரு திசை காட்டி கருவி கிடைப்பது போலதான் சுக்கிரனுடைய பயிற்சி. அந்த வகையில பார்க்கும்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 பாத்தீங்கன்னா கிருத்திகை 2, 3 நாள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 நட்சத்திரங்கள் இந்த குறுகிய காலம் தாங்க. அதாவது துலாம்ல இருந்து ஒரு விருச்சிகத்துக்கு வர்றாரு. அது எப்ப வர்றாரு? 26/11/2025 5ல இருந்து 20/12/2025 குறுகிய காலம். இந்த குறுகிய கால பயிற்சி தானே இந்த சுக்கிரன் பயிற்சி என்று அலட்சியமாக இருந்து விட வேண்டாம். கொஞ்சம் கவனிச்சிக்கினாலே போதும். தன்னம்பிக்கையும் தைரியம் தருவதோடு எப்படி வாழ்வை நோக்கி நகர்த்தி விடலாம். கலங்கிய மனதிற்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு நல்ல உறவாக கூட சுக்கிரன் இருப்பார். என்னுடைய அனுபவத்துல சுக்கிரன் ஒரு உறவு தான். அந்த வகையை பார்க்கும் பொழுது இந்த 2025 சுக்கிரனுடைய கடைசி நகர்வு என்றுதான் சொல்லுவேன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலேயே அவர் நட்சத்திரத்துக்குள்ளேயே 2 முறை அவர் நகர்ந்து விடுகின்றார். இந்த இடைப்பட்ட காலத்துல நட்சத்திர பயிற்சியாகவும் ஆகிட்டு வருகின்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சியை மட்டுமே நம்ம முழுமையா சொல்லிட முடியாதுங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில சூரியன் இருக்கின்றார். ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் அங்குதான் இருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, புதனும் அங்கிருக்கின்றார். புதன் அற்புதம் என்றுதான் நான் சொல்லுவேன். சூரியனும் புதனும் ஒரு இடத்தில் இணைத்திருக்கின்ற ஒரு காலம், ஒரு பொற்காலம், நற்காலம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருந்து நகர்கின்ற ஒரு சூழ்நிலை தான். அந்த இடத்துக்கு வருகிறார். சூரியன் இருக்கும் இடத்துல வருகின்றனர். அப்போ எவ்வாறு இருக்கும் என்று ரிஷபராசிக்கு பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4 ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி, ரிஷபராசி இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 1, 2 ரிஷபராசி ஆன்மீக அன்பர்களே ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் என்றுதான் சொல்லுவேன். இதுவரை தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய தொழிலாகட்டும் வாழ்வாகட்டும் இனி தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. காரணம் இவர் பயிற்சியாகின்ற இடம் விருச்சிகமாக இருந்தாலும் கூட ரிஷபத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். ஏன்னா அவன் இடம் தான் இல்லை, அவன் தானே வருகிறான். அந்த வகையில பார்க்கும் பொழுது எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் அத்தனையும் தரைமட்டமாகி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அவர் வக்ர நிவர்த்தியாகி திரும்பவும் மீனம் நோக்கி நகர்கின்றார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா களத்திரகாரகன் சுக்கரன் சுப பலம் பெற்றுனால புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த காலகட்டத்துல அதாவது இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் எப்படி அமையும் பாத்தீங்கன்னா அரசு துறையில, பொதுத்துறையில வேலை செய்பவர்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம்,
நல்ல ஒரு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம், கலங்கியினுடைய நின்றவருடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு காலகட்டம், நல்ல நல்ல வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகள் எங்கெல்லாம் வரும்னு நீங்க காத்திருந்தீர்களோ, ஏங்கி தவித்தீர்களோ, அங்கிருந்தவெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பம் வரும். திருமண யோகத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமா இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் கலத்திரகாரகன் சுக்கிரன் அமைத்து தருவார். அது மட்டும் கிடையாதுங்க, ஆதரவு இல்லாமல் கலங்கினீர்கள். தொழிலை நடத்துவதற்கும் வாழ்வை நடத்துவதற்கும் போராடிய ஒரு ஆதரவற்ற ஒரு நிலை இருந்ததற்கெல்லாம் ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். குறிப்பா பாத்தீங்கன்னா மனிதனுக்கு பொருளாதாரம் தான் ஒரு சிறப்பு அமையும். அந்த பொருளாதாரம் ஒன்றே நம் வாழ்வை நிலையாக நிம்மதியாக வைத்திருக்கும். அந்த வரை பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் நீங்குவதற்கான அருமையான சந்தர்ப்பம் இந்த குறுகிய காலம், ஒரு நல்ல வாய்ப்புங்க. வருமானமும் திருப்திகரமாக இந்த காலகட்டத்துல சுக்கிரனுடைய பயிற்சியின் காலகட்டத்துல அமையும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்தவரை இருந்து நகருகின்ற சூழ்நிலை, அவர் சூரியனுடன் இருக்கின்ற ஒரு காலம். அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்க, பேசுற பேச்சா இருந்தாலும் சரி, எடுக்கின்ற முயற்சியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவீர்களால் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெறலாம். புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய் அவன் புரிந்து கொள்வதில் சில சங்கடங்கள் வைப்பான். அதனாலதான் சொல்றேன், கவனமா இருங்க. யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்க வேண்டாம். தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த சுக்கிரனுடைய பயிற்சி காலம். குறிப்பா சொல்லப்போனா தைரியத்தோடு எதையும் எந்த பிரச்சனையும் தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு சமாளிக்கின்ற ஒரு நிலையை சுக்கிரன் கொடுப்பார். மறைமுக எதிர்ப்புகள் முதல்ல இது பார்க்கணும். ஒரு மனிதன் நேர்முகம் வருகின்ற எதிரிகளையும் நேரிலே வருகின்றவர்களையும் நாம் சந்தித்து விடலாம், சமாளித்து விடலாம். ஆனா மறைமுகமாக கண்ணுக்கு எதிராக வரக்கூடியவர்களை எல்லாம் எழுத்து போராடுகின்ற மன வலிமை நம்மிடம் இல்லை. காரணம் என்னன்னா அது பூர்வ ஜென்ம கர்மா தான். அந்த வகையில மறைமுக எதிரிகளை எல்லாம் மறைந்து போகின்ற ஒரு சூழ்நிலையை களத்திரகாரகன் சுக்கிரன் அமைத்திருவார். நெருக்கடிகள் இருக்கும், இல்லைன்னு சொல்லாரு. நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சுலபமாக கையாளக்கூடிய ஒரு மனோநிலை களத்திரகாரகன் சுக்கிரன் உங்களுக்கு அமைப்பார். இந்த மாதம் குறுகிய காலம் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்க, அருமையான ஒரு வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள், நல்ல நிகழ்வுகள் சந்திக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. அதே நேரம் பாத்தீங்கன்னா தெய்வத்தின் அருள் வேணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரகசியம் சொல்றேங்க. பார்க்கடலை கடையும் பொழுது மகாலட்சுமியோடு வந்தவர் தான் சுக்கிரன். அசுரகுருவாக இருந்தாலும் கூட அந்த செல்வத்தின் தாயாகிய மகாலட்சுமியுடைய சகோதரன். அந்த வகையில் ஒரு அழகான ஒரு பரிகாரம் அதை செய்வதற்கு இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய என்னன்னா லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு சிறப்பு. ஏன்னா பாத்தீங்கன்னா சோழிங்கர்ல லட்சுமி நரசிம்மர் பொறுத்த வரைக்கும் தன் கண்களை திறந்து தன்னை நம்பியவரை காப்பார் என்பார்கள். அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த கார்த்திகை மாதம் வருகின்ற வெள்ளி செவ்வாய். இந்த காலகட்டத்துல அருகில் உள்ள ஒரு லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று லட்சுமி நரசிம்மரை வழிபடுகள். தாயார் சந்நிதி இருந்ததுன்னா ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து அந்த நீரை வெளியேற்றி அதை நெய் நிரப்பி தீபம் ஏற்றுவீர்களானால் களத்திரகாரர்கள் சுக்கிரனுடைய முழுமையான பலன் இவன் மட்டும் நமக்கு அமைந்து விட்டாலே போகுது. அந்த வகையில பார்க்கும் பொழுது துலாமிலிருந்து விருச்சிகை மாறுகின்ற சுக்கிரன் ஒரு பொற்கால மறுக்காலத்தை தான் ரிஷபராசிக்கு அமைத்து தருகின்றார்.